இப்போ ஃப்ரண்ட்டில் நம்ம டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட்டு தனியாக, ரைட் தனியாக, இப்படி எப்போதுமே இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கணும். லெஃப்ட்டு ரைட்டுன்னு பிரித்து வச்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும். இல்லைன்னா ஒரே பக்கமாக 2 டாட் 2 சைடுமே நம்ம தைச்சிருவோம். டாட் வந்து குழப்பிடும். அதனால் லெஃப்ட்டுக்கு தனியாக, ரைட்டுக்கு தனியாக இப்போ நம்ம வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு இவங்களுடைய ஃப்ரண்ட்டில் ஊக்குப்பட்டி சைடு தான் நம்ம அளக்கணும். இவங்க ஊக்குப்பட்டி சைடில் இங்கே இருந்து இந்த பட்டி இருக்கு இல்லையா, இந்த பட்டிக்கு மேலே இருந்து இந்த டாட் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். இவங்களுக்கு கரெக்டாக 2.5 இருக்குது. அப்படின்னா நம்ம ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி வச்சுக்கணும். 2.5 அப்படின்னா இங்கே 2.75 குறிச்சிக்கணும். அடுத்து என்ன பண்ணுறேன்னா, உள்ளே இந்த டாட் எவ்வளோ அளவுக்கு பிடிச்சிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். பார்த்தோன்னா இவங்களுக்கு 1 தான் வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுடைய ஜெஸ்ட் மெஷர்மெண்ட்டை பொறுத்து தான் இது மாறும். அதனால் இவங்களுக்கு 1 இன்ச்சு, பக்கத்தில் இன்னொரு இன்ச்சு. அதே மாதிரி இந்த பக்கமும் குறித்து வச்சுக்கலாம். 2.5 2.75, அப்புறம் 1 இன்ச்சு, அடுத்து 1 இன்ச்சு. ஓகேங்களா? அடுத்து டாட்டினோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். இங்கே இருக்குது பாருங்கள், இந்த டாட்டோடைய ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். 2.25 இருக்குது. நம்ம ஒரு 1/4 இன்ச்சு அதிகப்படுத்தி 2.5 இன்ச்சு வைக்கணும். இந்த 3 தெரியுதுங்களா? இங்கே 1 2 3 3 இது வச்சுருக்கேன்ல, இது சென்டர் டாட்டை சென்டர் பாயிண்ட்டை வந்து இப்போ பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிட்டு இப்படி வச்சுட்டு எவ்வளோ இருந்துச்சு? 2.25 இருந்துச்சுங்களா? நம்ம ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 2.5 இங்கே மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு முக்கோண ஷேப்பில் ஒரு கோடு போட்டு இது தைச்சிக்கிறோம். எல்லா டாட்டுமே ஒரு 2 தையல், ஃபஸ்ட்டு ஒரு தையல், அடுத்து ஒரு தையல், 2 தையல் போட்டுக்கணும். இல்லைன்னா லாக் தையல் போட்டுக்கணும். அதே மாதிரி இங்கே 3 புள்ளி இருக்குங்களா, 3 பாயிண்ட்டு, இதில் நடு பாயிண்ட்டை பிடிச்சி 2.5 இன்ச்சு வைக்கணும். 2.5 இன்ச்சு பிடிச்சி அப்படியே சைடில் இப்படி ஒரு முக்கோண ஷேப்பில் கோடு போட்டு, ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இல்லைன்னா ஒவ்வொரு இதில் பார்த்தீங்கன்னா டாட்லாம் தையல் பிரிஞ்சிடும். அதனால் எப்போவுமே அந்த மாதிரி மட்டும் பண்ணக்கூடாது. சரிங்களா? அடுத்து பார்த்துட்டிங்கன்னா, அடுத்து சென்டர் டாட் நம்ம பிடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த பீஸில் இந்த கழுத்து பகுதியிலிருந்து இந்த பட்டி ஜாயின் பண்ணுறோம்ல, இதில் இருக்கிற சென்டர் டாட் இது நம்ம பிடிக்க போகிறோம். இது எவ்வளோ இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். இது 2 தான் இருக்குது. அப்போ நம்ம ஒரு 1/4 இன்ச்சு அதிகப்படுத்தி 2.25 இன்ச்சு வைக்கணும். இப்போ அதே மாதிரி இந்த கழுத்துலேருந்து இந்த பட்டி வரைக்கும் இருக்கிற துணியை 2ஆக மடக்கிட்டு அதில் 2 இருந்துச்சுங்களா, ஒரு 1/4 இன்ச்சு அதிகப்படுத்தி வைக்கணும். 2.25 வச்சு இங்கிருந்து இங்கே டாட் பிடிக்கணுங்களா, இது வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சு. சரிங்களா? நூல் வேறு கட் ஆயிடுச்சு. இப்போ கரெக்டாக அதை வச்சுட்டு ஒரு ப்ரெஷர் புட் அளவுக்கு அடிச்சிடணும். அதே மாதிரி இன்னொரு சைடில் இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு கரெக்டாக வச்சுட்டு 2.25. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஹார்ம் கோல் கிட்டே இருக்க டாட் பிடிக்கணும். இந்த ஹார்ம் கோல் டாட்டு இதனுடைய ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். இங்கேருந்து இங்கே 3.25 இருக்குது இவங்களுக்கு. அப்போ நம்ம 3.5 வைக்கிறோம். இப்போ நம்ம நடுவில் பிடிச்சோம் இல்லையா, இந்த நடுவில் பிடிச்சோம் இல்லையா, ஃபஸ்ட்டு பிடிச்ச டாட்டை இப்படி பிடிச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு முக்கோண ஷேப் கிடைக்கும். அந்த ஷேப்பை வச்சுக்கணும். அதுலேருந்து தான் ஹார்ம் கோல் டாட் அதேவே விழுந்துடும். இப்போ நம்ம 3.25 பார்த்தோம்னா 3.5 இன்ச்சு வைக்கணும். இப்படி 2 பக்கமே லெஃப்ட் ரைட்டு 2 பக்கமே ஒரே மாதிரி டாட் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த பீஸை ஃபஸ்ட்டு நம்ம பிடிக்கிற டாட்டை பிடிச்சிங்க, தெரியுதுங்களா வீடியோவில் உங்களுக்கு பாருங்கள். இந்த டாட்டை நம்ம பிடிச்சாலே ஆம் கோல் டாட் நம்மளுக்கு கிடச்சிடும். இதுலேருந்து அதே மாதிரி 3.25 இருந்துச்சுங்களா, நம்ம 3.5 வைக்கிறோம். ஏன் நம்ம எல்லா சைடும் 1/4 இன்ச்சு அதிகப்படுத்தி வைக்கிறோம் அப்படின்னா,
நம்ம இங்கே பார்த்துட்டிங்கன்னா கீழே பட்டி ஜாயின் பண்ணுவோமா, அதனால் இந்த டாட்டில் இந்த டாட் இருக்குங்களா, இந்த டாட்டுக்கு நம்ம ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கிறோம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஊக்குப்பட்டி ஒரு சைடு, வீப்பட்டி ஒரு சைடு வைப்போம். அதனால் இந்த பக்கத்துலேருந்து ஹைட்டில் ஒரு 1/4 இன்ச்சு. இங்கே ஹாம்கோல் கிட்ட ஏன் இந்த ஹைட்லேருந்து 1/4 இன்ச் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே கை ஜாயின் பண்ணுவோம். அதனால் எல்லாத்துலேயுமே 1/4 இன்ச் அதிகம் தான் படுத்தி வைக்கணும். இதோட ஃப்ரண்ட்டில் டாட் பிடிக்கிறது முடிஞ்சு. அடுத்து பட்டி எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம்.